ஹாய் மக்களே, வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு மாதம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட வீடியோஸ் போட்டு. இப்போ மறுபடியும் வந்திருக்கோம். இப்போ வந்ததுக்கான காரணம் என்னென்னா, எல்லாம் ஷிப்பில் வேலை பார்க்குறேன்றீங்க. ஷிப்பு அதுக்குள்ளே எப்படி இருக்கும், எப்படி அவ்வளோ ஒரு மிஷினரிஸ்லாம் இருக்கா, அதை எப்படி தாங்குது அப்படின்றதுக்காக சும்மா ஒரு ஷிப் டூர். அதாவது வெறும் நம்ம கிச்சன் வரைக்கும். ஷிப்புன்றது வந்து ரொம்ப பெருசு. அதில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸு ஒவ்வொரு இடத்துக்கும் போகணுன்னாக்கா அது ஒரு நாள் பத்தாது. அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, வெறும் கிச்சன் மட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஏன்னா நான் ஷிஃப்ட்டு டியூட்டியில் இருந்த மாதிரி இருக்கும், பார்த்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம ஒரு டூர் போன மாதிரி இருக்கும். அதுக்கோசரம் நான் கிச்சன் வரைக்கும் இப்போ காட்டுறேன். ஏன்னா ஷிப்பில் வந்து ரொம்ப பெருசு. டெக்கு 1 டெக்கு 2லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மிஷினரிஸ், அதாவது இன்ஜின் டிபார்ட்மெண்ட்ஸ். அதனால் நம்ம அதெல்லாம் போக முடியாது. ஆக்சஸும் இல்லை நமக்கு. அதெல்லாம் வந்து குறிப்பாக யார் போனோமோ அவங்களுக்கு ஒரு கார்டு இருக்கும், கீ இருக்கும். அவங்களால மட்டும்தான் அதை ஆக்சஸ் பண்ணி போக முடியும். அது நம்ம அதை தவிர்த்து நம்ம ரெஸ்டாரண்ட்ஸுக்கு போகலாம், கெஸ்ட் ஏரியாவில் போகலாம். ஆனால் இப்போ அதுக்கெலாம் டைம் இல்லாதனால நம்ம வந்து இது கிச்சன் டூர் மட்டும் பார்ப்போம். சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க நம்ம ஒரு பகுதி கிச்சனில். இது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ஜூஸ் பிழிகிற மிஷினு, இது ப்ரெட்டு ஸ்லைஸ் பண்ணுற மிஷினு. அப்படியே போனோம்னாக்கா இது காஃபி மிஷினு, இங்கே ஸ்டோர்ஸு, இது கார்ட் மஞ்சரு, கோல்டு கிச்சன் சொல்லுவாங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நைட் ஷிஃப்ட்டில் நான் காமிச்சிட்ருக்கேன். மேக்ஸிமம் ஆளுங்க யாரும் இருக்க மாட்டாங்க, அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இது தாங்க நம்ம டிபார்ட்மெண்ட்ஸு. இதான் நான் பண்ணுற ப்ராடக்ட்ஸ். இதெல்லாம் ஆல்ரெடி இதை வேலை முடிஞ்சிச்சு, செட்டப்பும் பண்ணிட்டேன் ரெஸ்டாரண்ட்ஸுக்கு. அதனால் இது நம்மால் பெருக்காரர் ஏற்கனவே ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருக்கேன் இன்ஸ்டாவில். நம்ம ஊர் மாதிரிலாம் இல்லைங்க. இங்கே பாருங்கள், குப்பை தொட்டி தனித்தனியாக டிபார்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், அலகேட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வந்து பேப்பரு, நான் பேப்பரில் போனோம், பிளாஸ்டிக்னால் பிளாஸ்டிக்கில் போனோம், சைனா வேர்ஸ்னால் சைனா வேர்ஸில் போனோம். அந்த மாதிரி மிங்கிள் பண்ணி போடவே கூடாது. அதுக்கப்புறம் இங்கே ரூம் சர்வீஸு, ட்ரேஸ்லாம் இப்போது கெஸ்ட்டுக்காக செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க, காலையில் இப்போ எடுத்துகிட்டு போனதுக்காக. இது வந்து டிஷ் வாஷுங்க. இது வந்து டிஷ் வாஷர் மிஷினு. நம்ம வீட்டிலலாம் போட்டு சோப்பு போட்டு கையில் போட்டு நார் போட்டு தேய்ச்சிட்டு இருக்க வேண்டிய அந்த அவசியம்லாம் எதுவும் கிடையாது. இங்கே இந்த மாதிரி ரேக்கில் போட்டு இந்த மிஷினுக்குள்ளே இப்படி உள்ளார விட்டிங்கனாக்கா அங்கே வெளியே வந்து க்ளீன் ஆகி வந்துடும். இதுதான் டிஷ் வாஷர் மிஷினு. எல்லாம் டைம் சேவர் தாங்க. இந்த பாருங்கள், நான் சொன்னல இந்த மாதிரி கிளாஸஸ்க்கு தனி குப்பை தொட்டிங்க. இது வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெஸ்டாரண்ட்ஸ் போகிற வழி. இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்ஸுக்கு போகிறதில்ல, ஏன்னா கிச்சன் டூர் மட்டும்தான், சும்மா ஒரு குட்டி டூரு. இது வந்து பெஸ்ட் கண்ட்ரோலு லைட்டு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வெளியே பார்க்கலாம் இருட்டி இருக்குது, அதனால் வெளியே இப்போ காட்ட முடில. நம்ம ஊரில் ₹1 காயின் போட்டு பேசுவோம்ல ஃபோன், அந்த மாதிரி இது ஒரு எமர்ஜென்சி. ஒரு டெக்குலேருந்து இன்னொரு டெக்கு பேசுகிறதுக்காகவே அந்த ஃபோனு. டைம் பாருங்கள், இப்போ மணி 3 ஆகுது. விடிய காலையில் 3 ஆகுது. இங்கே யூஎஸில் இருக்கோம். இங்கே வந்து தண்ணி எப்படி குடிக்கணும்னு பாருங்கள். இப்படி தாங்க குடிக்கணும் இங்கே தண்ணி. இதை நான் வந்து ஏற்கனவே லாஸ் ஏஞ்சல்ஸில் அங்கே ஏர்போர்ட்டில் கூட இருந்தது. பட்டு அங்கே ஆளுங்கள்லாம் க்யூவில் நின்றுட்டு இருந்ததால் என்னால் வீடியோ எடுக்க முடியல. இது கொஞ்சம் அது வித்தியாசமாக இருந்தது. நம்ம ஊர்லலாம் இதெல்லாம் நான் பார்த்ததில்ல. இங்கே வந்து பேப்பர் டிஸ்பென்சரு, ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு சோப் ஆயில் போட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இந்த பேப்பர் டிஸ்பென்சர் சென்சார் அதை வச்சு நம்ம பேப்பரை ஹேண்டை தொடச்சிட்டு கீழே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே இன்னொரு பார்ட் வாஷ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், ப்ராசஸபிள் அண்ட் நான் ப்ராசஸபிள். நம்ம சாப்பாட்டு குப்பை தொட்டியை வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ராசஸபிள்னால் இந்த எலும்பு, முள், மீன் முள், முட்டை ஷெல்லு அதெல்லாம் நான் ப்ராசஸபிளில் வரும். அதுதாங்க ப்ராசஸபிளில் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த தக்காளி, அழுகின தக்காளி, வெங்காயம், அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தோல் கூட நான் ப்ராசஸபிளில் தான் வரும். நான் இதெல்லாம் வந்து தனியாக சொல்கிறவங்களுக்கு வந்து இப்போது ஒரு சப்ஜெக்ட் ரிலேட்டடாக ஃபுட் ப்ரொடக்ஷன்ஸில் பற்றி நான் இதை நான் சொல்கிறேன். இது சும்மா ஒரு பேசிக்காக ஒரு கப்பலில் நம்ம இப்போ சாதாரணமாக நினச்சிட்ருப்போம், கப்பல்லாம் என்னென்னா தண்ணியில் போவோம், மிதக்கும், அது வெயிட்டெல்லாம் அவ்வளோ தாங்காதுன்னு. ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மிஷினரிஸ் இருக்குது, எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க. இதெல்லாம் வந்து எனக்கு இது ஆச்சரியமாக இருந்தது. ஃபஸ்ட்டு நான் ஷிப்புக்குள்ளே வரும்போது எனக்கு இது ஆச்சரியமாக இருந்தது. மற்றவங்களுக்கு அது எப்படின்னு தெரில.
எனக்கு இது என்னடா இது இவ்வளோ பெரிய மிஷினரிஸ்லாம் இருக்குது, இந்த கப்பல் எப்படி தண்ணிக்குள்ளே வெயிட்டு தாங்குது, இதில் எப்படி கரண்ட் வருது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு ஒன்று பார்க்குறதுக்கு வந்து. ஏன்னா இப்போ எல்லாமே புதுசு. இந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டுனால இதை நான் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவே ஒரு ஆர்வமாக வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் இந்த கோர்ஸ் எடுத்து படித்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கஷ்டப்பட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி அப்புறம் ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கி அதுக்கப்புறம் நான் ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணேன். பார்த்தா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் ஒன்று புதுசாக கற்றுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். வாழ்க்கையே அவ்வளோதாங்க, கற்றுக்கிறது தான். நாளைக்கு என்ன நடக்க போதும் நமக்கு இன்றைக்கி தெரியாது, இருக்கிறது முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதாங்க. இதுதான் நம்ம கிச்சன் டூரு, சின்ன கிச்சன் டூர். இது வந்து ஒரே ஒரு கிச்சன் தான். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷிப்பில் மொத்தம் கொல்லநடுன்னு சொல்லிட்டு ஒரு கிச்சன் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து நான் இப்போ காமிச்சது வந்து மெயின் கேலி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா கேலேனா வந்து ஒன்றும் இல்லைங்க, கிச்சன் தான். இங்கே வந்து கேலேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பேத்தியோவில் ஒன்று இருக்குது. கொல்லநடு, பேத்தியோ, மெயின் கேலி, ஸ்கொயர், மொத்தம் 4 கிச்சன் இருக்குது இங்கே வரைக்குமே, கப்பலில் வரைக்குமே. அதில் நான் காமிச்சது இப்போ ஒரே ஒரு பாகம் தான். அந்த மாதிரி இப்போ இந்த பாகமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இது மட்டும்தான் போனோம். இன்னும் அது உள்ள டீப்பாக நான் இன்னும் காட்டல. ஏன்னா எனக்கு அங்கே டைம் இல்லை. எனக்கு கிடைச்ச டைமில் என்னால் எவ்வளோ வீடியோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே உங்களுக்கு வேறு ஏதாச்சும் காட்டணும், வேறு ஏதாச்சும் டவுட்ஸு இல்லை உங்களுக்கு வேறு எந்த ஒரு சந்தேகம் எதுனா இருந்தாலும் என்கிட்ட கேட்கலாம் தயங்காமல். நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவேன், இல்லை அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோவும் போடுறேன். தேங்க்ஸ்ங்க. Support and subscribe to the channel. Help us grow by subscribing now.